இந்த வீடியோ ரொம்பவே டிஃப்ரெண்டானது. ஆர்டினோ மெகாவை பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட் குடுத்த இந்த வகையான கேட்ஜெட்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டினோ மெகாவோட வீடியோஸ் அடுத்தடுத்து வரப்போகுது. அதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள இந்த ஆர்டினோ மெகாவை பத்தின சப் டூல்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டூல்ஸா நான் காமிக்கிறேன். கூடவே இந்த ஆர்டினோ மெகா எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பார்த்தீங்கன்னா, ஜம்பர் வயர்ன்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா, பேக்டு ஜம்பர் வயர். ஸோ எல்லாமே இன்டர்லிங்க் ஆயிருக்கும். நமக்கு எதுக்கு தேவையோ இதில வந்து மேலும் இருக்கு, ஃபீமேலும் இருக்கு. மேல் அண்ட் ஃபீமேல் ஈஸியா வந்து கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்கு. வயர் எக்ஸ்டென்ஷன் பண்றதா இருந்தா. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டினோ மெகா எதுக்காக யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மல்டி பர்ப்பஸ் புரோகிராமிங் டூலா தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். ரொபோட்டிக்ஸ் ஆகட்டும், 3D பிரிண்டிங் ஆகட்டும், CNC மிஷின்க்கு ஆகட்டும், ஸ்மார்ட் ஹோம்ஸ்க்கு ஆகட்டும், ஸ்மார்ட் மானிட்டர், சிஸ்டம்ஸ், ஆட்டோமேஷன், லைட் இது போல பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இது. ஆல்சோ இதிலே பார்த்தீங்கன்னா, செகண்டரி இன்னொரு ஜம்பர் வயரும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, இன்டர் கனெக்டா இல்லாம இண்டிவிஜுவலா இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல்லாம் இல்ல. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேல் வெர்ஷன் மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். இத நம்ம பின் பாயிண்டர்ஸ்ல ஈஸியா பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணி நாம வந்து கனெக்ஷன்ஸ் வந்து கன்டினியூவா கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். தென் பார்த்தீங்கன்னா, நமக்கான LED ஸ்ட்ரிப் அண்ட் பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டர்ஸ். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, இன் டெப்த்தா சில இடங்கள்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாவே சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். இதுவுமே டாப் ரெசிஸ்டர்ஸ் தான். ஆனா இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி வந்து கடத்தணும், கடத்தக்கூடாது. ஒரு காம்போனன்ட்டோட சர்க்யூட்டுக்கு இந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா, பவர் இருக்கணும். இந்த அளவுக்கு தான் பவர் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தாண்டுச்சுன்னா, அது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து புகைஞ்சிடும். அந்த புகையாம தடுக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆல்சோ இந்த LED லைட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த வகையான சர்க்யூட் கம்ப்ளீட் ஆயிருச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான். தென் பார்த்தீங்கன்னா, நமக்கான அதர் காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, உள்ள வச்சிருக்காங்க. எல்லாமே சர்ப்ரைஸா நான் சொல்ல விரும்பல. இது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஃபங்ஷன் இருக்கு. லிட்டரலி பேக் பண்ணத பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே தனித்தனியான ஒரு ப்ராஜெக்ட்டோட ஒரு வகையான முன்மாதிரி தான். ஓப்பன் பண்ணிட்டேன்னா சர்ப்ரைஸ் போயிரும். ஸோ அதனால இது எத பத்தியும் நான் சொல்லல. ஜஸ்ட் இந்த காம்போனன்ட்லாம் இருந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எது எதுக்குன்னு ஓவராலா நான் சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எலக்ட்ரிசிட்டி அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வெதர் கண்ட்ரோல், ரொபோட்டிக்ஸ் பிளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்க பல விஷயங்கள். ஏன் கேஸ் லீக் ஆனா கூட நம்மளால வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ற மாரிலாம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாமே நான் காட்டுறேன். ஸோ இது எல்லாமே அதோட காம்போனன்ட்ஸ்னு சொல்லலாம். ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா, சவுண்ட்ஸ் ட்ராவல் ஆவறது. ஸோ அதெல்லாமே தனித்தனியான ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் எப்படி போகுது, எந்த அளவுக்கு வியூஸ் கிடைக்குதோ, எந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்குதோ, அத பொறுத்து இத பத்தியும் இன் டெப்த்தா ஒரு பிளேலிஸ்ட்டே நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ அதுல இது எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த டெக்னாலஜிய தாண்டி இந்த டெக்னாலஜியோட கொஞ்சம் பவுண்டரிய இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, வால பிரேக் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் விஷயத்த கத்துக்க முடியும். இதன் பிறகு இது பார்த்தீங்கன்னா, பிரெட் போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரெட் போர்ட்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வகையான காம்போனன்ட்டையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆட் பண்ற மாரி இருக்கும். எல்லா வகையான ரெசிஸ்டர்ஸும் சரி, கனெக்டர்ஸும் சரி, ஜம்பர் வயர்ஸும் சரி, அசெம்பிள் பண்றது இங்க தான். ஸோ இந்த அசெம்பிள் பண்றதுக்கு ஒரு பிரெயின் வேணும் இல்லையா? அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்டினோ மெகா 2560 அப்படிங்கிற இந்த வகையான போர்ட் தேவை. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இட்டலியில மேட் ஆனது. ஸோ இட்டலியில தான் பார்த்தீங்கன்னா, இத வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. மேட் இன் சைனாலாம் இல்ல. இது வந்து இட்டலி ப்ராடக்ட். ஸோ இதில பல விஷயங்கள பண்ணலாம். ஆனா இந்த போர்ட முதல்ல புரோகிராம் பண்ணணும். அந்த போர்ட புரோகிராம் பண்றதுக்கு நமக்கு இன்னொரு பொருள் தேவை. ஸோ அதெல்லாம் தேடி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகையான ப்ரொஃபஷனுக்கு நான் இப்ப தான் வர்றேன். இந்த வகையான போர்டு, சர்க்யூட் இத வந்து புரோகிராம் பண்றதுக்கு நான் இப்ப தான் வந்து கத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு ஸ்பெஷலான டிவைஸ் வேணும் அப்டின்ட்டாங்க. ஸோ இது என்னப்பா அப்டின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு USB டைப்க்கான கேபிள் வேணும்னாங்க. நான் நார்மல் USBன்னு நெனச்சுட்டேன். ஆனா USBல B டைப்னு ஒரு கேபிள் இருக்கு. அத நான் கேள்விப்பட்டுருக்கேன். பிரிண்டருக்கு யூஸ் பண்றது. அந்த கேபிள் தான் வேணும். கண்டிப்பா நீங்க அத தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்டின்ட்டாங்க. ஸோ இத அன்பாக்ஸ் பண்ணிட்டு நான் உள்ளேயே காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2டே விஷயங்கள் தான். 1 பவர்க்கான சப்ளை. 2வது உங்களுக்கான அந்த USB B டைப்க்கான கேபிள். ஸோ இது 2மே இருந்தா மட்டும் தான் உங்களால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சர்க்யூட்ட வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதுல பல விஷயங்களும் அடங்கியிருக்கு. ஸோ அதுக்கு இந்த கேபிள் தேவை. ஸோ இந்த USB B டைப் கேபிள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா பார்த்தீங்க அப்படின்னா, சில பல கோடிங்க பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து என்ட்ரைவ் பண்ற மாரி இருக்கும். ஆக்சுவலா இந்த மெமரி இப்ப கிளீனா இருக்கு. இந்த ஆர்டினோ மெகா போர்டோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளீனா இருக்கு. இதுல சாஃப்ட்வேர்ஸ நம்மளால வந்து ஃபீட் பண்ண முடியும். அந்த ஃபீட் பண்றத நம்ம எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த கஸ்டமைஸ் பண்றதுக்கு கம்ப்யூட்டர்லேருந்து இந்த வகையான போர்டுக்கு நமக்கு போறதுக்கான சிக்னல் எமிட்டர் தேவை. அதுக்கு இந்த கேபிள் தேவை. ஸோ இந்த எல்லா வகையான ஷோ பண்ணியிருக்க ப்ராடக்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். முடிஞ்சா ப்ராடக்ட் செக்ஷன்ல டேக் பண்றேன். ஆல்சோ அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இது எப்படி புரோகிராம் பண்றது, எப்படி கனெக்ட் பண்றது, ப்ராப்பரா எப்படி வந்து ஒரு வகையான ப்ராஜெக்ட் ரன் பண்றது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நல்ல மன்ற மனிதாய் நடக்கட்டும்.